ஹாய், பார்ட் 1 வீடியோவில் நாங்கள் திருவனந்தபுரம் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ வந்து ஹோட்டல் வந்து எங்கே போகிறோன்னா, மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் போகிறோம். பாருங்கள், இது கன்வென்ஷன் ஹால். பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மாப்பிள்ளையோட வரவேற்பு நடந்துச்சு. கேரளாவோட அழகு இங்கேயே தெரிஞ்சிச்சு. எல்லாமே நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மஹால் உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி கேரளா ட்ரெஸ் போட்ட பியூட்டிஃபுல் லேடிஸ் வந்து நின்றுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. நம்மளுடைய தமிழ்நாடு இசையும் இருந்துச்சு, ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ளூட்டோட ஒரு கச்சேரியும் நடந்துச்சு. அவங்க மோஸ்ட்லி வந்து ஃப்ளூட்டில் தமிழ் சாங்ஸ் தான் அதிகமாக ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், மஹால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. உள்ள பிரம்மாண்டமான ஹாலுங்க அது. நம்ம தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி கல்யாண மஹால் பார்த்துட்டு இந்த மஹால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பெருசாகவே இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மேரேஜோட அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பொன்னழைப்பு பாருங்கள். வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கேரளா முறைப்படியே எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம போனது வந்து கேரளா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடந்துச்சு. ஸோ அது கூட மியூசிக் வந்து அந்த ஃப்ளூட்டோட மியூசிக் தான் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அதுவும் இது சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு பொண்ணு வந்து செம்ம அழகுங்க. பார்க்கும்போது கண்ணில் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி அழகாக இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி கல்யாணம் வந்து மாலை மாற்றி எல்லாமே நடந்துச்சு. என்னதான் கேரளா இருந்தாலும் தமிழ்நாட்டு முறைப்படி மாலை மாற்றி எல்லாமே பண்ணாங்க. மணமக்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு ஜோடியாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்களும் பாருங்கள், ரொம்ப அழகான ஜோடியாக உங்களுக்கும் தெரியும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு தான். பாருங்கள், வெளியே இந்த மாதிரி வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மேங்கோ மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் லெமன் மில்க் ஷேக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மேங்கோ மில்க் ஷேக் வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஜ்ஜி போட்டிருந்தாங்க, கேரளா பஜ்ஜி. அதுக்கப்புறம் வெளியே இந்த மாதிரி பிசஸ்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க. நாங்களும் 2 ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோட்டோ எடுத்தேன். ஹால் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய மஹால் தான், பார்க்கறதுக்கு பக்கவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய இடத்துல இந்த மாதிரி நம்ம இந்துக்களுடைய படங்கள் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி மஹால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 சைடும் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது நிறைய பூக்கள் வந்து வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு, நம்மளுக்கு முக்கியமானது சாப்பாடு தான். கேரளா முறைப்படி சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் விரித்து எல்லாமே வச்சுட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி உட்காந்து வைப்பாங்க, பட் இதில் வந்து உட்காரதுக்கு முன்னாடி இலையில எல்லா டிஷ்ஷஸுமே இருந்துச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு தான் அப்பளம் கட்டுறேன். அப்பளம், வாழைப்பழம், நேந்திரப்பழம் சிப்ஸு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுருந்தாங்க. சாப்பாடு வந்து மட்டை அரிசி சாப்பாடு சாதம் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. நெய் ஊற்றி அதுக்கு மேலே பருப்பு வந்து வச்சுருந்தாங்க. நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், மேலே இவ்வளோ டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க என்னான்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா ஊறுகாய் மாதிரி லிக் பண்ணி தான் பார்த்தேன். எல்லாமே புளிப்பாக இருந்துச்சு. எனக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியல. கலராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கேர்டு மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் புளிப்பான பீட்ரூட் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே புளிப்பு. அந்த மேலே வச்சு எல்லா டிஷ்ஷுமே புளிப்பாக இருந்துச்சு. யாருக்காச்சும் இதோட நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு சத்தியமாக தெரியல நேமு, யார்ட்டையும் கேட்கவும் முடியல. ஸோ மேலே வச்ச எல்லா டிஷ்ஷஸுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் டேஸ்ட்டுன்னு பார்த்தா கொஞ்சம் எல்லாமே புளிப்பாக இருந்துச்சு. ஊறுகாய் மாதிரியே நம்மளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து பாயசமாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம உளுந்த வடையே ஒரு குருமா மாதிரி வச்சுருந்தாங்க, கிரேவி மாதிரி, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து முட்டைக்கோஸ் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் இது ஒரு வெஜிடபிள் போட்டு வச்சுருந்தாங்க.
லாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு, அதுவும் லைட்டாக நம்மளுக்கு புளிப்பாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சாதத்தை குழப்பி எதை வச்சு சாப்பிட்னேன்னு தெரியல, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாயசம் பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாயசம் வந்து இந்த மாதிரி ஊற்றுனாங்க. நம்ம பாஸ்தா உள்ளே போட்டால் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அதே மாதிரி இருந்துச்சு. பஞ்சாமிர்தம் மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு பாருங்கள். அப்பளமா பாஸ்தாவான்னு தெரியல, பட் டேஸ்ட்டை வந்து பக்காவாக இருந்துச்சு. பாயசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பருப்பு பாயசம் போட்டிருந்தாங்க. இது முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், போலி வச்சு அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்ற மாதிரி வெள்ளை பாயசம் வந்து ஊற்றிருந்தாங்க. அந்த போலியோடு சேர்த்து அந்த பாயசம் சாப்பிடணும் போல், அப்படி தான் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு உண்மையிலே பக்காவாக இருந்துச்சுங்க. இந்த 3 பாயசத்தை அடிச்சுக்க முடியாது, அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு பாயசம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உண்ணியப்போ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வாழைப்பழம் சிப்ஸு, நேந்திரப்பழம் சிப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரிசப்ஷன் வீடியோ செம்மையாக இருக்கும்.